மறுமணம்ன்றது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வேணா ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னமும் ஒரு சில கிராமங்களில் வாழக்கூடிய பெண்களுக்கு மறுமணன்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்குது. அதை தான் அந்த படத்துலையும் காமிச்சிருந்தாங்க. அதை உண்மை கதைன்னு வேற சொல்லியிருந்தாங்க. மேபி ஒரு சிலருக்கு இந்த படம் பார்க்கும்போது என்னடா அது எங்கள் தாத்தா பாட்டி காலத்து கதையாக இருக்குது, ஒரே கிரிஞ்சா இருக்கடா அப்படின்னு தோணலாம். ஆனால் அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளே மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட இந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க வாழ்க்கைன்றது வாழ்றதுக்கு தான், வாழா வெட்டியாக இருக்கிறதுக்கு இல்லைன்றதை அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்கன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு டைரக்டர் சசி. எல்லா இடத்துலையும் இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குதான் செய்யுது. அதனால நமக்கு சந்தோஷம் கிடைச்சா ஓகே. அதுவே நம்மளை சங்கடப்படுத்திச்சுன்னா கழிச்சு கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம உருவாக்குனது தானே, நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த படத்துல கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாப்புல, உங்க அம்மா கல்யாணம் பண்றா இருந்தா போய் சென்னையில இல்லை கோயம்புத்தூர்லேயே பண்ணிக்க, இந்த ஊர்லலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாப்புல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னையும் கோயம்புத்தூருமே அப்படிதானே இருந்திருக்கும். இப்போதானே மாறி இருக்கு. அப்போ எல்லா ஊரும் ஒரு நாள் மாறும். மாறுற வரைக்கும் இந்த மாதிரியான கதைகள்ல நிறைய படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கணும். அப்போதான் ஒரு சிலரோட வாழ்க்கையும் சரி, ஒரு சிலரோட மனசும் சரி மாறும். இப்போ இந்த படத்தையே ஆரம்பத்தில் ஒரு சிலர் பார்க்கும்போது என்னடா இது பழைய கதையாக இருக்குது, இப்பெல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. கடைசியில் இது உண்மை கதைன்னு பார்த்தோன்னே இது உண்மை கதை அப்படிலாம் நடக்குதா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். கிரிஞ்சுன்னு நினச்சா கிரிஞ்சு, சேஞ்சுக்காக நினச்சா சேஞ்சு.